எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நைகா ஹால் வீடியோ. இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, பார்ட்னர்ஷிப் வீடியோ கிடையாது. இப்போ நைகா பிங்க் லவ் சேல் போயிட்டு இருக்கு. இந்த சேல் வந்து 16th வரைக்கும் இருக்கு. இந்த நைகா பிங்க் சேல்ல வந்து 60% வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஃபர்ல கிடைக்கும். இந்த சேல்ல நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தியும் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் தான் பார்க்க போறோம். சேல்னாலே நம்ம ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி சேல் அப்போ மட்டும் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலே போதும். எவ்ரி மந்த் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலி சேல் இல்லாத டைமில் நார்மல் மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ், நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி எம்ஆர்பி ப்ரைஸில் தான் கிடைக்கும். இதே சேல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ராடக்ட்ஸ், சேம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். அதுக்காக சேல் அப்போ நமக்கு சீப்பான ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும், செல்ஃப் லைஃப் கம்மியான ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த வித டவுட்ஸும் நமக்கு தேவையில்லை. நல்ல ஸ்டாண்டர்டான சைட்ஸ்ல வந்து நமக்கு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸே கிடைக்கும். நார்மலா நான் சேல் அப்போ மேக்ஸிமம் எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்குவேன். லாஸ்ட் நைகா சேல்ல கூட மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ் இதெல்லாமே ஓரளவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் சேல் இருக்குங்கிறதுக்காக நமக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி நம்ம வந்து மணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் ப்ராப்பராக பிளான் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இந்த சேல் அப்போ வாங்குறது இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ இந்த நைகா சேலில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு 2 days முன்னாடியே நான் ரிசீவ் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு 2 ப்ராடக்ட்ஸ் வந்து வர வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த டவ் பிராண்டோட ஹேர் மாஸ்க். இது வந்து 10-in-1 டீப் ரிப்பேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் மாஸ்க். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணினது. ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க் வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதை இன்னும் நான் 1 month யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து ஸ்கேல்புக்கு கிடையாது, ஹேருக்கு அப்ளை பண்ணுறது. இந்த ஹேர் மாஸ்க்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேம் டவ் பிராண்டோட ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணுற ஒரு சீரம். இது வந்து ஸ்கேல்ப் ப்ளஸ் ஹேர் தெரப்பி டென்சிட்டி பூஸ்ட் சீரம். இதில் 2.5% நயாசினமைன், 1.5% ஜிங்க் பெப்டைட்ஸ் இருக்குது. இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். நான் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்கேல்ப்க்கு எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிட மாட்டேன். ஹேருக்கு கூட ரிஸ்க் எடுப்பேன், பட் ஸ்கேல்ப்புக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸ்கேல்ப்புக்கு நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க், ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன். இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படின்னா, அந்த டவ் ஹேர் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்போ இந்த ப்ராடக்டை வந்து நான் இப்போ பார்த்தேன். இது வந்து நியூ லான்ச்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 weeks வந்து கம்ப்ளீட்டாக டெய்லி நைட் இந்த சீரமை யூஸ் பண்ணினோம் அப்படின்னா மோர் தென் 10,000 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நியூவாக க்ரோ ஆகும் அப்படின்னு இந்த பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தான் இதை பற்றி, இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்டை நான் 8 weeks வந்து கம்ப்ளீட்டாக டெய்லி நைட் யூஸ் பண்ண போகிறேன். ஆஃப்டர் 8 weeksக்கு அப்புறம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லாரியல் பாரிஸோட கண்டிஷ்னர். நீங்கள் என்னை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஷாம்பு, கண்டிஷ்னர், ஹேர் சீரம் இது எல்லாமே லாரியல் பாரிஸோட 6 oil வேரியண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அவங்களோட நியூ லான்ச். இது வந்து ஹைலான் பியூர் அப்படிங்கிற வேரியண்ட். 72 hours ரீஹைட்ரேட்டிங் கண்டிஷ்னர். இதில் சாலிசிலிக் ஆசிடும் ஹைலானிக் ஆசிடும் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அந்த டவ் ப்ராடக்ட்ஸை வந்து 30% ஆஃபில் வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன். இந்த கண்டிஷ்னர் வந்து 20% ஆஃபில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் ஒரு சில சேனல்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த சேனல்ஸில் எல்லாமே 365 daysக்கு மோர் தென் 200 ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறாங்க. அவ்வளோ ஹேர் மாஸ்க்கை வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறப்போ நம்ம ஸ்கேல்ப் வந்து ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் ஆகி ஸ்கேல்ப் டேமேஜ்னால ஹேர் ஃபால் வந்து அதிகம் தான் ஆகும். இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வீக்லி 2 or 3 கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுற மாதிரி. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேயே ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ்னு அதிகமான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து மாற்றி மாற்றி காம்பினேஷனில் யூஸ் பண்ணும்போது அதுவே ஒரு கெமிக்கல் ரியாக்ட் வந்து ஆகும். ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறோம், அதுவும் ரிப்பீட்டடாக எக்கச்சக்கமான ஹேர் மாஸ்க்கை வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஒரு சில ஹேர் மாஸ்க்கை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதை ரிப்பீட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணினா மட்டும்தான் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஸ்கேல்ப்புக்கு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறப்போ கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னோட ரெகுலர் கிளென்சரில் ஒன்று, நியூட்ரிஜெனாவோட ஹைட்ரா பூஸ்ட் கிளென்சர்.
இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இத வந்து நான் 35% ஆஃப்ல வந்து நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சன்ஸ்கிரீன். நான் நெறைய சன்ஸ்கிரீன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த அக்வாலஜிகாவோட D10 சன்ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சன்ஸ்கிரீன். இதே பிராண்ட்ல நான் நெறைய வேரியன்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த D10 வேரியன்ட் மட்டும் நான் திரும்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ற ஒரு சன்ஸ்கிரீன். ஸோ இது எப்போதுமே என்னோட ஃபேவரட் சன்ஸ்கிரீன். நெக்ஸ்ட்டு சேம் அக்வாலஜிகா பிராண்ட்லேயே இந்த வாட்டர் சன்ஸ்கிரீனும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் இப்போ வைரலா போயிட்டு இருக்க இந்த விஷ் கேரோட டிண்டட் லிப் பாம். இதை நான் ஓபன் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுல செரமைட்ஸ், நயசின்னமைட், கோஜிக் ஆசிட். பட் எனக்கு இது ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. இதை அப்ளை பண்ணி 2 to 3 ஹவர்ஸ்லேயே லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுது. நார்மலாக நம்ம அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்குற லிப் பாம்ஸே வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். நார்மலாக நான் வேஸ்லின் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த லிப் பாமே எனக்கு ஈவினிங் வரைக்கும் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். நீங்கள் ட்ரை லிப்ஸ்க்கு லிப் பாம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வேஸ்லின் லிப் பாம் ரொம்ப நல்லா இருக்கும். தென் இந்த ப்ளம்மோட லிப் பாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பிக்மெண்டேஷனுக்காக லிப் பாம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டீகன்ஸ்ட்ரக்டில் ஒரு லிப் பாம் இருக்குது. தென் மினிமலிஸ்ட்டில் ஒரு லிப் பாம் இருக்குது. அந்த 2 லிப் பாம்ஸுமே பிக்மெண்டேஷனுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒரே டைமில் எல்லா யூடியூபர்ஸும் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒன்று ஸ்பான்சர் வீடியோவாக இருக்கணும், இல்லைன்னா வைரலாக கண்டென்ட் போயிட்டுருக்கு, அதுக்காக அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ எல்லா ரிவ்யூஸும் வந்து ஜென்யூனாக இருக்குமான்னு தெரியாது. ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு நமக்கு அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் தெரிஞ்சுட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ யோசிக்காமல் ரிசர்ச் பண்ணாமல் ஒரு சில வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம மணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த நைக்காவோட pH பேஸ்டு லிப் ஆயில். இது வந்து நம்ம லிப்ஸோட ஸ்கின்ல டீப்பாக பெனட்ரேட் ஆகி நம்ம லிப்ஸை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அப்படின்னு இந்த பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதை வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கலர் பாரோட இந்த பியூட்டி பிளெண்டர். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள். 145 ருபீஸ்க்கு தான் நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி இதே பிராண்டில் இருந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அகெயின் இதை வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சேம் பிராண்ட் கலர் பார்ல இருந்து ப்ரைமர். இதுக்கு முன்னாடி நான் இந்த சுகர் பிராண்ட்ல இருந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரைமருக்கு முன்னாடி நான் கலர் பார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது எல்லாமே நான் ஒரு ப்ராடக்ட்டுமே 1 இயர் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் நார்மலாக ப்ரைமர் மட்டும் தீரவே தீராது. ஸோ அதுக்காக நீங்கள் அதே ப்ரைமரை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. 1 இயர் யூஸ் பண்ணுங்கள். 1 இயரே அதிகம் தான். நான் கம்ப்ளீட்டாக 1 இயர் யூஸ் பண்ணுவேன். 1 இயர்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்குவேன். அவ்வளோதான் நான் இந்த சேல் அப்போ வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இது எல்லாமே மினிமம் 25% ஆஃப்ல நான் பர்ச்சேஸ் பண்ணினது. இந்த பர்ச்சேஸ்க்கு ஒரு 2 ஃப்ரீபீஸ் வந்து கிடச்சிது. ஒன்று வந்து நைக்காவோட நெயில் பாலிஷ், இன்னொன்று வந்து ஐலைனர். இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் வந்து வர வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து நைக்காவோட ஃபெதர் டச் லிப்ஸ்டிக், இன்னொன்று வந்து மேப்ளின் கொலாசலோட ஐலைனர். அவ்வளோதான். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thank you.